வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த காலப்பகுதி என்பது நாங்கள் நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி தொடர்பான விடயம் குறித்து அதிகம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகளூடாகவும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே மக்களுக்கு சற்று தெளிவினை வழங்கும் வகையிலான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு கலாநிதியம் கணேசமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நான் ஆரம்பத்தில் அறிமுகத்தின் போது கூறிய விடயம்தான், நாட்டினுடைய பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனை குறித்து நாங்கள் கிட்டத்தட்ட இந்த 2 வருடங்களாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஓரளவு இப்போது தணிந்திருப்பதான ஒரு நிலைமை இருக்கிறது. கடந்த காலத்தை விட ஓரளவு பரவாயில்லை நிலைமை இருக்கிறது. முதலாவதாக இப்போது நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது? நிலைமை என்ன? மருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் ஐசியூவில் தான் இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய போக்கு அல்லது இலங்கை பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி வீதத்தை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால், இந்த வருடத்திலே முதலாவது காலாண்டு வளர்ச்சி வீதம் மறை 11.5%. கடந்த வருடத்திலே எங்களுக்கு தெரியும் மறை 7.5% வீழ்ச்சி. ஆகவே முன்னே வருடத்தோடு ஒப்பிடுகின்ற போது கடந்த வருடம் 7.5% பொருளாதார வீழ்ச்சி ஒன்று ஏற்பட்டது. இந்த வருடத்தினுடைய ஆரம்ப பகுதியிலே கடந்த வருடம் இருந்த 3 மாதம், முதல் 3 மாதத்தோடு ஒப்பிடுகின்ற போது 11.5% பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அடுத்து வருகின்ற 3 மாதங்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்று சொன்னால், ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதங்கள். இப்போ இது ஜூலை மாதத்தில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த கடந்த 3 மாதங்களிலே இந்த பொருளாதாரத்தினுடைய பொருளாதாரம் சுருங்கி இருக்கிறது. ஆனால் அந்த பொருளாதாரத்தினுடைய சுருக்கம் இந்த 11.5% விட குறைவாக இருக்கும் என்று மத்திய வங்கி நம்புகின்றது, அரசாங்கமும் நம்புகின்றது. இதிலே குறிப்பாக சொல்ல போனால், இந்த முதலாவது காலாண்டிலே விருத்தி அடைந்த ஒரு துறை இருக்கிறது, வளர்ச்சி அடைந்த ஒரு துறையும் இருக்கிறது, விவசாயத்துறை. விவசாயத்துறையிலே ஓரளவுக்கு அந்த கடந்த காலத்தில் இருந்த நிலைமை ஓரளவுக்கு மாறி விவசாய உற்பத்திகள் அதிகரித்திருக்கின்றன. ஆனால் கைத்தொழில் உற்பத்திகள் கிட்டத்தட்ட 25% வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன. கைத்தொழில் உற்பத்தி சுட்டன் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. சேவைகள் துறையை பொறுத்த மட்டிலும் கல்வி சேவைகள் தவிர ஏனைய எல்லா சேவைகளிலுமே ஒரு மந்த நிலையும் ஒரு வீழ்ச்சி போக்குமே அவதானிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த வருடத்தை விட இந்த வருடத்தினுடைய அரைவாசி பகுதி வரை காலாண்டில் முதலாவது காலாண்டிலே இலங்கை பொருளாதாரத்தினுடைய செயலாற்றம் சிலாக்கியமானதாக இல்லை. ஆனால் அந்த நெகட்டிவ், அதாவது மறைப்பெறுமதியானது குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இந்த வருடம் முடிவடைகின்ற போது அதனை ஒரு நேர்பெறுமதிக்கு கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கையிலே இப்போது மத்திய வங்கியினுடைய ஆளுநர் உட்பட அரசு அதிகாரிகளும் அரசாங்கமும் செயற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இதுதான் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த மட்டிலே. பணவீக்கம் என்ற விஷயத்தை சொல்லுகின்ற போது ஒரு விஷயத்தை கவனமாக பார்க்க வேண்டும். இந்த பணவீக்கம் என்பது விலைகள் குறைவது அல்ல. பணவீக்கம் என்பது இந்த விலை அதிகரிக்கின்ற அந்த வேகம் குறைவடைவதை குறிக்கிறது. மாறாக விலைகள் குறைவது அல்ல. ஆனால் அந்த பணவீக்கம் குறைகின்ற போது, தொடர்ச்சியாக குறைகின்ற போது தானாகவே பொருட்களுடைய விலைகள் குறைய வேண்டும். அதான் எதிர்பார்க்கப்படுகின்ற விளைவு. எனவே இப்போது பணவீக்கமானது அதிகரித்த போது 2022ஆம் ஆண்டு அதிஉச்ச நிலைக்கு சென்ற போது இலங்கையினுடைய தரவுகளின்படி 67% வரையிலே அதிகரித்தது. ஆனால் சர்வதேச கணிப்பீடுகளின்படி இலங்கையினுடைய பணவீக்கம் 115% இருந்ததாக தகவல்கள் சொல்லுகின்றன. இப்போது அரசாங்கத்தினுடைய தகவல்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அது இந்த வருடத்தினுடைய இறுதி பகுதியாகின்ற போது அல்லது இன்னும் ஒரு 3 மாதங்களிலே ஒற்றை இலக்கத்துக்கு குறைந்துவிடும் என்று மத்திய வங்கி சொல்லுகிறது. அதிலே உண்மை இருக்கக்கூடும், உண்மை இல்லாமல் இருக்கக்கூடும், நமக்கு தெரியாது. ஆனால் பணவீக்கத்திலே அந்த பணவீக்க வேகமானது தணிந்திருப்பது தெரிகின்றது. ஆனால் மக்களை பொறுத்த மட்டிலே இந்த பணவீக்கம் குறைவடைந்ததற்கான நன்மைகளை அவர்கள் யதார்த்தபூர்வமாக சந்தைகளுக்கு செல்லுகின்ற போது, கடைகளுக்கு செல்லுகின்ற போது அவற்றை காணக்கூடியதாக இல்லை. பொருள் விலைகள் இன்னும் அவ்வாறு தான் இருக்கின்றன. ஓரிரு பொருட்களுடைய விலைகள் கட்டுப்பாட்டு விலையின் கீழே இருந்த பொருட்களுடைய விலைகள் அவ்வாறு இருக்கின்றனவே தவிர, சாதாரணமாக விலை அதிகரித்த பொருட்களுடைய விலைகள் இதுவரையில் மக்கள் அனுபவிக்கின்ற வகையிலே வீழ்ச்சியடைந்ததாக இல்லை. ஆக பொருளாதாரத்தினுடைய நிலைமை இன்னும் அந்த
நெருக்கடியான நிலைமையிலிருந்து இன்னும் மீளவில்லை என்றே சொல்ல வேண்டும். அதே போல் செம்மணி நிலுவையினுடைய தொடர்ச்சியாக பற்றாக்குறையிலே தான் இருக்கிறது. அதில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அதே போல் இப்போது ஓரளவுக்கு இந்த கடன்களை மற்றும் ஏனைய உட்பாய்ச்சல்களை பயன்படுத்தி இலங்கையினுடைய அந்த ஒதுக்குகள் ஓரளவுக்கு அதிகரித்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் அதனை ஒரு சாதனையாக பார்க்க முடியாது. காரணம், நாங்கள் கடன்களை மீள இன்னும் செலுத்தவில்லை, ஆரம்பிக்கவில்லை. அதே வேளையிலே இறக்குமதிகளை நாங்கள் வளமை போல இன்னும் அனுமதிக்கவில்லை. ஆகவே இந்த ரெண்டும் வைத்துக்கொண்டு கையிலே காசு இருப்பது போல காட்டுவது அவ்வளவு பொருத்தமானதாக இருக்காது. ஆனால் இலங்கையினுடைய ஒதுக்குகளுடைய அளவு ஓரளவுக்கு அதிகரித்திருப்பது என்பது உண்மை. அதேபோல் இப்போது இலங்கையில் ஏற்பட்ட இந்த பொருளாதார சிக்கலுக்கு மிக பிரதானமான கூறப்பட்ட விடயம் அந்நிய செலாவணியினுடைய இருப்பு இல்லாமல் போனது, முற்றுமுழுதாக இல்லாமல் போனதான் பெரிய பிரச்சனையாக கூறப்பட்டது. இப்போது அந்நிய செலாவணியுடைய கையிருப்பு அதிகரித்திருப்பதாக மத்திய வங்கி ஒரு அறிக்கை விடுகிறது. அதனூடாக அந்நிய செலாவணி அதிகரிப்பினூடாக பொருளாதார கிடைத்திருக்கின்ற சாதகமான நிலைமை என்ன? டொலருடைய பெறுமதி குறைவடைந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது அந்நிய செலாவணியினுடைய அதிகரிப்பினூடாக பொருளாதாரம் சீராகிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? நான் நேரவே சொன்னேன், இதை அடுத்து அதோடு தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். அதாவது இப்போ டொலர் இலங்கையிலிருந்து வெளியே போவதற்கான வளமையாக இருக்கின்ற வழிகள் இரண்டு. ஒன்று, இறக்குமதிகளை செய்கின்ற போது டொலர் வெளியிலே போகும். ரெண்டாவது, கடன் மீளச் செலுத்தலின் ஊடாக டொலர் வெளியிலே போகும். இந்த ரெண்டும் இப்போது இறுக்கப்பட்டு இருக்கிறது. வெளிநாட்டு கடன்களை நாங்கள் இன்னும் செலுத்த ஆரம்பிக்கவில்லை, நம்பர் ஒன். அதே போல் இன்னும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் அவ்வாறு இருக்கின்றன. இப்போது சில பொருட்களுடைய இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ஆகவே இந்த இரண்டும் நடைபெறுகின்ற போது அது அல்லது அவ்வாறு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட உடனேயே நீங்கள் பார்க்கலாம், அந்த இலங்கை ரூபா அனுபவித்து வந்த அந்த ஏற்றம் சடுதியாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது கடந்த 5ஆம் தேதியில் இருந்து. ஆகவே இந்த எதிர்பார்க்கைகள் என்பவை முக்கியமானவை இலங்கையை பொறுத்த மட்டிலே. இப்போது வாகனங்கள் எல்லாம் இறக்குமதி செய்ய அனுமதிக்க போகிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்தாலே போதும், நாங்கள் பார்க்கலாம் இலங்கையினுடைய ரூபாயினுடைய பெறுமதி எவ்வாறு தலைகள் பெறுமதியாக மாறுகிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போது இருக்கிற சூழ்நிலையிலே இந்த இறக்குமதிகளை அனுமதிப்பது என்பது அவ்வளவு காத்திரமானது அல்ல. ஆனாலும் கூட சர்வதேச நாணய நிதியத்தினுடைய மிக முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்று சர்வதேச வர்த்தகத்தை தாராளமாக அனுபவிக்க வேண்டும் என்பது. ஆகவே அதனை கட்டி வைத்துக்கொண்டு அந்த நிறுவனத்தை திருப்திப்படுவது முடியாத காரியம். எனவே நீங்கள் கூறியது போன்று சர்வதேச நாணய நிதியம் என்ற அந்த ஒரு அமைப்பு தான் இலங்கைக்கு இப்போது ஓரளவு மூச்செடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை எடுத்து கொடுத்திருப்பதாக அனைவரும் கூறியிருக்கிறார்கள். இருந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் மீள்வதற்கான வாய்ப்பை அவர்கள் தந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு இருக்கையில் இப்போது முதல் கட்டமாக எங்களுக்கு ஒரு தொகையை வழங்கியிருக்கிறார்கள், கடனாக நிபந்தனை அடிப்படையில் வழங்கியிருக்கிறார்கள். அந்த கடனை வாங்கி அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது? அந்த கடன் எதற்காக வாங்கப்பட்டது? இந்த கடனை, அதாவது 330 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதல் டிரான்ச் என்று சொல்வார்கள், அதனை முதலாவது இன்ஸ்டால்மெண்ட் கடனை கொடுத்தார்கள், முதல் தொகை. அது வழங்கப்படுகின்ற போது வளமையாகவே சர்வதேச நாணய நிதியம் விதிக்கின்ற நிபந்தனை அது நிதியமைச்சுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நிபந்தனை. ஆனால் இப்போது இந்த முறை மத்திய வங்கியினுடைய கணக்குகளுக்கு அது வைப்பு செய்யப்படலாம், அல்லது அந்த மத்திய வங்கியினுடைய கணக்குக்கு வைப்பு நேரடியாக வைப்பு செய்யப்பட்டாலும் கூட அதனை வரவு செலவு திட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தலாம் என்ற ஒரு நிபந்தனை அல்லது நெகிழ்தன்மையும் அதில் பூத்தப்பட்டிருந்தது. எனவே அதனை பயன்படுத்தி இந்தியாவிடமிருந்து பெற்ற ஒரு தொகை கடனினுடைய ஒரு பகுதியை இலங்கை அடைத்திருக்கின்றது, மற்ற பகுதியை வரவு செலவு திட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தி இருக்கிறது. ஆகவே இந்த தொகை உண்மையை சொல்ல போனால் இந்த 330 மில்லியன் என்பது இலங்கை உடைய இறக்குமதி செலவினம் வளமையாக 6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒரு வருடத்துக்கு. ஆக இந்த 330 மில்லியன் என்பது எந்த அளவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே IMF-னுடைய நிதியுதவி என்பது மிக மிக அற்பமான ஒரு நிதியுதவி தான். ஆகவே அதனை நிதி என்ற அடிப்படையிலே IMF பெரிதாக ஒரு பெரிய தொகையை கொடுத்து இலங்கையை காப்பாற்றுவதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, தவறான விஷயம். ஆனால் IMF-னுடைய இந்த அப்ரூவல் என்று சொல்லுகின்றோம், அதனுடைய அந்த உடன்பாடு என்பது இலங்கைக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்தும் நாடுகளிடமிருந்தும் கடனை மீண்டும் மேலதிகமான கடன்களை வாங்குவதற்கான ஒரு ஒப்புதலை வழங்கும். அதுதான் முக்கியமான ஒரு நிபந்தனை, ஒரு சாதகமான தன்மையாக பார்க்க முடியும். இப்போது உலக வங்கி
இடம் பேச்சுவார்த்தை நடக்கிறது. இன்னும் ஒரு கடன் தொகையை பெற்றுக்கொள்வதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கிகளுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதே போல் இருபக்க கடன்களை பெற்றுக்கொள்வதற்கான பேச்சுவார்த்தை நடக்கிறது. எது எப்படியோ மேலதிக கடன்களை பெறாமல் இலங்கை இந்த நெருக்கடியிலிருந்து மீள வர முடியாது என்பதுதான் யதார்த்தம். ஆகவே இந்த IMF-னுடைய வருகை என்பது இலங்கையை காப்பாற்றுவதற்கான ஒரு ஆபத் பாந்தவனாக பலரும் கருதினாலும் கூட நிதி வசதி என்ற அடிப்படையிலே IMF பெரிய நிதி உதவியை எதுவும் வழங்காட்டு விட்டாலும் கூட அதனுடைய அந்த சீல் ஆஃப் அப்ரூவல் என்று சொல்லுவோம், அதனுடைய அந்த உடன்பாடு என்பது இலங்கைக்கு சர்வதேச நிதி சந்தைகளுடைய கதவுகளை திறந்துவிடக்கூடிய ஒரு நன்மையை செய்திருக்கிறது. இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டு IMF-னுடைய அந்த நிகழ்ச்சி திட்டம் முழுமையாக இலங்கையிலே அமுல்படுத்தப்படுகின்ற போது இலங்கையால் நிதி சந்தைகளை அணுகக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக இலங்கை மீண்டும் கடனை பெற்று ஏற்கனவே பெற்ற கடன்களை அடைக்க முடியும். அதேபோல் இப்போது சர்வதேச நாணய நிதியமானது முதல் கட்டமாக ஒரு தொகையை வழங்கியிருக்கிறது. அந்த தொகையை வழங்குவதற்கான சில நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டன. அந்த நிபந்தனைகள் என்ன நிபந்தனைகள், அவற்றில் எத்தனை நிபந்தனைகளை இலங்கை அரசாங்கம் இதுவரைக்கும் நிவர்த்தி செய்தது, பூர்த்தி செய்திருக்கிறது, இன்னும் எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கிறது? அதுவும் மிகப்பெரிய ஒரு ரெண்டு விதமாக இதை பிரிக்கிறார்கள். கடன், அதாவது IMF-னுடைய அந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு வருவதற்கு முன்னர் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகள் என்று சில நிபந்தனைகள் இருந்தன. அதில் ஒன்று இந்த எரிபொருள் போன்றவற்றினுடைய விலைகளை சந்தை விலைக்கு உயர்த்த வேண்டும் என்பது, மானியங்களை நீக்க வேண்டும் என்பது, வரிகளை அதிகரிக்க வேண்டும் என்பது, அரசாங்கத்தினுடைய மானியங்களை குறைக்க வேண்டும் என்பது. இவை நாங்கள் இந்த IMF-உடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற காலப்பகுதியிலேயே அரசாங்கம் செய்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அதாவது கடந்த காலங்களிலே இலங்கை அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்ததோ அந்த நடவடிக்கைகள் அத்தனையுமே IMF-னால் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளே அன்றி வேறல்ல. IMF-னுடைய அந்த நிபந்தனைகள் காரணமாகத்தான் அவ்வாறு நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க நேரிட்டது. எனவே அந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்ட பின்னர் தான் IMF இலங்கையை பேச்சுவார்த்தை மேசைக்கே அழைத்தது என்று சொன்னால் அது தவறில்லை. இப்போது இரண்டாம் கட்டமாக கடனை வாங்குவதற்கு அல்லது அது தொடர்பான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இலங்கை அரசாங்கம் தயாராகி கொண்டிருக்கிறது. இது அக்டோபர் மாதம் நடக்கப் போகிறது. முதல் கட்டமாக அவர் வழங்கிய நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா? அதாவது முதல் கட்ட கடனை வாங்குவதற்கு முன்னர் ஒரு நிபந்தனை இருந்திருக்கலாம், கடனை கொடுத்த பின்னர் அடுத்த கட்ட கடனுக்காக இவையெல்லாம் செய்துவிட்டு வாருங்கள் என்று கூறியிருக்கலாம். அந்த செய்துவிட்டு வாருங்கள் என்று கூறிய விடயத்தில் எவற்றையெல்லாம் அரசாங்கம் இதுவரைக்கும் நிவர் செய்திருக்கிறது? இந்த விடயம் தொடர்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிறுவகம் இந்த நிபந்தனைகள் அத்தனையையும் ஒரு 100 நிபந்தனைகளாக பிரித்திருக்கிறது. 100 நிபந்தனைகளாக பிரித்து அதிலே ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்ட நிபந்தனைகள் எவை, பூர்த்தி செய்யப்படுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிபந்தனைகள் எவை, பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்ற நிபந்தனைகள் எவை என்று பிரித்து வைத்திருக்கிறது. பிரித்து வைத்து எத்தனை சதவீதம் அது அந்த வீதங்கள் எவ்வளவு என்று பார்த்திருக்கிறது. ஆரம்பத்திலே இந்த பூர்த்தி செய்யப்பட்ட நிபந்தனைகள் 25% இருந்தன. இப்போது இந்த மாதங்கள் கடக்கின்ற போது இப்போது 33% நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக அந்த சொல்லுவார்கள். IMF அந்த IMF நிபந்தனைகளை எந்த அளவுக்கு அணுகுகிறோம் என்பதற்கான ஒரு புள்ளி விவரத்தை அந்த ஒரு திணைக்கள ஒரு நிறுவனம் கணிப்பிட்டு காட்டி வருகிறது. அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் பார்க்கின்ற போது IMF சொல்லுகின்ற நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த நிபந்தனைகள் தான் இந்த சட்டமூலம் என்பது, குறிப்பாக நிதி சம்பந்தமாக மத்திய வங்கி சம்பந்தமான சட்டமூலங்கள், இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஊழலுக்கு எதிரான சட்டமூலம், இவை அத்தனையுமே இந்த 100 விடயங்களுக்குள்ளே உள்வருவதை நாங்கள் காணலாம். நேர்கள் வேண்டுமாக இருந்தால் அவ்வாறான அந்த சர்ச் பண்ணி பார்க்கலாம். IMF நிபந்தனைகளை எவரெல்லாம் அதை இலங்கையிலே கணிப்பிடுகிறார்கள் என்றதற்கான சர்ச் பண்ணி பார்த்தால் நிச்சயமாக இருக்கும். அந்த நிறுவனத்தினுடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை, அது பொருத்தமாக இருக்காது என்பதனால். ஆகவே இந்த 100 நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த 100 நிபந்தனைகளையும் படிப்படியாக பூர்த்தி செய்து கொண்டு வருவதாகத்தான் தெரிகின்றது. இந்த நிபந்தனைகள் என்பது இவ்வளவு கடினமானவை என்பது நீங்களும் நானும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அதே சிரமங்களைத்தான் அந்த நிபந்தனைகள் சுட்டி காட்டுகின்றன.
அதேபோல் இப்போது இலங்கை அரசாங்கம் ஒரு நிபந்தனையின் கீழ் இப்போது செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது நேரடியாக சொல்லப்போனால் சர்வதேச நாணயத்தினுடைய ஒரு பிடியில் இருந்து கொண்டு அவர்கள் சொல்கின்றவற்றை செய்து கொண்டு வர வேண்டும் நிலைப்பாடு இருக்கிறது. அடுத்த கட்டமாக இலங்கை நகர்வு எப்படி இருக்க போகிறது, என்ன செய்ய வேண்டும்? இப்போது இந்த நிபந்தனைகள் என்பவை இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கட்டமைப்பு சீராக்கம் செய்வதற்கான நிபந்தனைகளாக சொல்லுகிறார்கள். ஆனால் இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், நாங்கள் வங்குரோத்து நிலையை அறிவித்திருக்கிறோம். ஏற்கனவே பெற்ற கடன்கள் இருக்கிறது. அந்த கடன்களை மீளச் செலுத்த வேண்டும். அந்த கடன்களை மீளச் செலுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்போது ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றன. அதற்குரிய நிபந்தனைகளும் அங்கே இருக்கின்றன. ஆகவே இவற்றை பூர்த்தி செய்தால்தான் அடுத்த கட்டங்களுக்கு நகர முடியும். ஆகவே இப்போது இந்த கடன் மறுசீரமைப்பு சம்பந்தமான விடயங்களை இலங்கை அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதுவும் நிச்சயமாக IMFனுடைய நிபந்தனைகளிலே மிக மிக முக்கியமான நிபந்தனைகள். அதேபோல் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, நீங்கள் கூறிய விடயத்திலிருந்து நாங்கள் வரலாம். இந்த கடன் மறுசீரமைப்பு என்ற விடயம் தொடர்பில் அண்மை காலமாக இலங்கையில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் இந்த உள்நாட்டு கடன் உள்ளூர் கடன் மறுசீரமைப்பு என்று சொல்லப்படுகின்ற விடயமானது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாறி அது பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு இப்போது மேலதிகமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே நிதியமைச்சருக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது மக்கள் மத்தியில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை, இவர்கள் கூறுகின்ற அந்த உள்ளூர் மறுசீரமைப்பை கடன் மறுசீரமைப்பை மேற்கொண்டால் மக்களுடைய EPF, ETF போன்ற நிதியங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும், வங்கி கட்டமைப்புகள் பாதிய பிரச்சனை ஏற்படுத்தும், ஸ்டாக் மார்க்கெட் அதாவது அதனுடைய செயற்பாடுகளினுடைய தாக்கத்தை செலுத்தும் என்று பலவேறான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் அரசாங்கம் கூறுகிறது அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பில்லை, நாங்கள் அதனை சரியாக மேற்கொள்கிறோம் என்பதாக கூறுகிறது. இதில் காணப்படுகின்ற பிரச்சனை என்ன, சாதகம் என்ன, பாதகம் என்ன, இந்த உள்ளூர் கடன் மறுசீரமைப்பினூடாக என்ன நடக்கும்? இந்த கடந்த சில தினங்களுக்கு வாரங்களுக்கு முன்னே என்றால் சொல்லலாம், ஒரு 5 நாட்கள் நடவடிக்கைகளை மூடி, நிதிச்சந்தை நடவடிக்கைகளை மூடி இந்த உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு திட்டங்களை அரசு அறிவித்தது. அப்போ அது அந்த நேரமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டது. ஏன் இவர்கள் மூடுகிறார்கள் இந்த 5 நாட்களும்? இது மிகப்பெரிய ஏதோ ஒரு பெரிய குண்டு வரப்போகிறது என்றவாறு சொல்லப்பட்டது. ஹேஷியங்கள் கூறப்பட்டன, பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் 4ஆம் தேதி பொழுது விடுகின்ற போது வளமையாக வங்கிகள் இயங்கின, பங்குச்சந்தை இயங்கியது, முன்னரை விட சிறப்பாக இயங்கியது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த எதிர்பார்க்கப்பட்டது போல ஒரு பெரிய பூதம் வெடிக்கவில்லை, ஒரு பெரிய பூதம் கிளம்பவில்லை. ஆனால் இதில் முக்கியம் என்னவென்று சொன்னால், இந்த ஒரு 5 நாட்கள் இதை மூடி வைத்து செய்ததற்கான முக்கிய காரணம் எதிர்பார்க்கைகள் மிக பிரச்சனைகளை உருவாக்கும். இப்போ இந்த நாட்களிலே வங்கி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற நாட்களும் உண்டு. ஆகவே இந்த வங்கிகள் முறிவடைய போகின்றன அல்லது எங்களுடைய வைப்புகள் பாதிக்கப்பட போகின்றன என்று சொல்லி பலரும் போய் அந்த வங்கி வைப்புகளை மீள பெற்றிருந்தால், வித்ட்ரோ பண்ணியிருந்தால் இயல்பாகவே வங்கித்துறை முறிவடைந்திருக்கும். ஆகவே இதனை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் உத்தேச நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தான் அந்த 5 நாட்கள் மூடப்பட்டதாக அரசாங்கம் மத்திய வங்கியும் சொல்லுகின்றது. இது ஒரு திட்டமிடப்பட்ட அடிப்படையிலே நான் நினைக்கின்றேன் சர்வதேச நாணயத்தினுடைய நிபந்தனைகளுக்கு அமைய சில நிறுவனங்களை இலங்கை அரசு பணிக்கமர்த்தி இருக்கிறது. இது சம்பந்தமாக ஆலோசனை சொல்வதற்காக நிதி ஆலோசனை நிறுவனம் ஒன்றும் இருக்கிறது. அவர்கள் சொல்லியிருப்பார்கள் இந்த மாதிரி செய்தால் சரியாக வரும் என்று சொல்லியிருப்பார்கள். ஆகவே அது ஒரு கால்குலேட்டட் மூவ் என்று சொல்லலாம். இவ்வாறு செய்தபடியினாலே அது சிக்கல்கள் இல்லாமல் முடிந்திருக்கிறது. ஆனாலும் இந்த தூவானம் இன்னும் விடவில்லை, தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. இந்த கடன் மறுசீரமைப்பு என்பது என்ன என்பது சம்பந்தமாக மக்களுக்கு இப்போது ஏற்கனவே தெரிந்திருக்கும். அதாவது பெற்ற கடனை திருப்பி செலுத்துகின்ற போது அந்த திருப்பி செலுத்துகின்ற முறை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை கடன் பெற்றவர் தீர்மானித்து கடன் வழங்கியவருக்கு சொல்லுகின்ற ஒரு நடைமுறை தான் அது. அப்போ கடன் பெற்றவர் நான் இப்படித்தான் உங்களுக்கு திருப்பி தர முடியும் என்று சொன்னால் அதனை அந்த கடன் கொடுத்தவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் தான் அது நடைமுறை சாத்தியமானதாக அமையும். நீங்கள் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பை பற்றி சொன்னபடியினாலே நான் அதிலிருந்தே ஆரம்பிக்கின்றேன். இலங்கை பெற்ற முக்கியமான மொத்த கடன்களுடைய அளவு IMFனுடைய அந்த அறிக்கையின்படி 83.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இதனை ரூபாவுக்கு மாற்றி பார்த்தால் ரெண்டும் சேர்த்து இதிலே உள்நாட்டு கடன்கள் என்று சொல்லுபவை 42.1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இந்த 42 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பெறுமதியான அதிலே அந்த கடன்களிலே உள்நாட்டு கடன்களிலே டாலர் என்ற அடிப்படையில் பெற்ற கடன்களும் இருக்கின்றன, ரூபாவிலே பெற்ற கடன்களும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் டாலருக்கு மாற்றி தான் இந்த பெறுமதி சொல்லப்படுகிறது. இந்த கடன்கள் பெரும்பாலும்
மத்திய வங்கி இலங்கையினுடைய அரசாங்கத்துக்காக வெளியீடு செய்கின்ற திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி முறிகள் மற்றும் அபிவிருத்தி முறிகள் என்பவற்றின் ஊடாக வழங்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் அவற்றின் மூலமாக தான் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த வழங்கப்பட்ட திரைசேரி பிணையங்களை வாங்கியவர்கள் என்று பார்த்தால், அவற்றை கொள்வனவு செய்து தங்கள் வசம் வைத்திருப்பவர்கள் என்று பார்த்தால் இலங்கையிலே முதல் முக்கியமானது இந்த சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட்ஸ், அதாவது ஓய்வு பெறுகின்ற போது இந்த தொழில் வழங்குனரால் தொழிலாளர்களுக்கு வழங்குவதற்காக அவர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்படுகின்ற நிதியைத்தான் நாங்கள் சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட் என்று சொல்லுவோம். அப்போ இந்த சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட்ஸினுடைய சதவீதம் 36%. இந்த கடன் அது குறிப்பாக இபிஎஃப் சதவீதம் மொத்தமாக விநியோகிக்கப்பட்டிருக்கின்ற திரைசேரி முறிகளிலே 36% இபிஎஃப்க்கு சொந்தமாக இருக்கிறது. இது போன்ற ஏனைய இபிஎஃப் தவிர இன்னும் ஏனைய நிதிகளும் இருக்கின்றன. அவை 6% பங்குகளை கொண்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் பார்த்தால் 42% முறிகள் இந்த சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனங்களிடம் தான் இருக்கிறது. இது தவிர வங்கித்துறையிலே பார்த்தோமாக இருந்தால் வங்கிகள் இன்னொரு 36% அவை வைத்திருக்கின்றன. இந்த வங்கிகளுக்குள்ளேயும் 2 பிரிவு இருக்கிறது. ஒன்று வணிக வங்கி, அடுத்தது சிறப்பு இயல்பு வாய்ந்த வங்கிகள். இந்த ரெண்டையும் சேர்த்து பார்ப்போமாக இருந்தால் அதுவும் இன்னொரு 42% அவை வைத்திருக்கின்றன. அவை நாங்கள் சொன்னால் இந்த இபிஎஃப், இடிஎஃப் ஆகியன வைத்திருக்கின்ற 42% வங்கிகள் என்று வருகின்ற போது அவை 45% வைத்திருக்கின்றன. அப்போ கிட்டத்தட்ட இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று சலைத்தவை அல்ல. ஏனையவர்கள் தனிப்பட்டவர்கள் என்று பார்க்கின்ற போது இவர்கள் 9% முறைகளை கைவசம் வைத்திருக்கிறார்கள். அதே போல் காப்புறுதி கம்பெனிகள் எஞ்சி இருக்கின்ற 4% வைத்திருக்கின்றன. அப்போ இதுதான் அந்த கம்போசிஷன். அவர்கள் அந்த முறிகளை வைத்திருக்கின்றவர்கள் என்று பார்த்தால் முதலாவது இபிஎஃப், இடிஎஃப் போன்ற சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட்ஸ் 42%, வங்கிகள் 45%, ஏனைய தனிநபர்கள் என்று வருகின்ற போது, நிறுவனங்கள் என்று வருகின்ற போது 9%, காப்புறுதி கம்பெனிகள் 4%. ஆகவே வங்கிகளிலே கை வைக்கவில்லை. வங்கிகளிலே கை வைத்தால் அது தற்கொலைக்கு சமம் என்பது பலருக்கு தெரியும். என்றால் வங்கியிடம் கை வைப்பார்கள் என்ற எதிர்பார்க்கையிலே தான் பலரும் தங்களுடைய வாய்ப்புகள் பாதுகாப்பாக இருக்குமா, அல்லது தங்களுடைய வாய்ப்புகளுக்கு நிலையான வாய்ப்புகள் ஆபத்துக்குள்ளாகுமா, அதில் ஒரு பகுதி அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுமா என்றவாறான சந்தேகங்கள் எழுவதற்கு காரணம் இதுதான். ஆனால் வங்கித்துறையிலே அரசாங்கம் அந்த கடன் மறுசீரமைப்பிலே வங்கிகளை உள்ளடக்கவில்லை. அதே போல் இந்த ஏனையவர்கள் சொல்லுகின்ற 9% உள்ளடக்கவில்லை. இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லக்கூடிய காப்புறுதி கம்பெனிகளும் அதிலே உள்ளடக்கப்படவில்லை. ஆகவே எஞ்சி இருக்கின்ற 2 பகுதிகள் தான். ஒன்று இந்த சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட்ஸ் என்று சொல்லுகின்ற விடயங்கள். சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட்ஸ் என்று சொல்லுகின்ற போது இபிஎஃப், இடிஎஃப் மற்றும் ஏனைய அது போன்ற நிறுவனங்கள் தான் பெரும்பாலும் இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட நபர்களும் இதிலே அவர்களுடைய கடன்களும் உள்ளடக்கப்படவில்லை. இதற்கு அரசாங்கம் சொல்லுகின்ற முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வங்கித்துறையானது ஏற்கனவே 50% மேற்பட்ட தங்களுடைய வருமானத்திலே 50% மேற்பட்ட பங்கினை வரிகளாக அரசாங்கத்துக்கு செலுத்துகிறார்கள். ஆகவே எங்களுக்கு வருமானம் தருகின்றார்கள். அதே போல தனிநபர்களை பொறுத்த மட்டிலே இதிலே முதலீடு செய்தவர்கள் பெரிய ஆட்கள், செல்வந்தர்கள். ஆகியவர்கள் ஏற்கனவே 36% வரியாக செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகிய அவர்களும் எங்களுக்கு தருகிறார்கள். சரிதானே? ஆகவே எஞ்சி இருக்கின்ற இந்த சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட், இபிஎஃப், இடிஎஃப் போன்றன ஏற்கனவே 14% தான் அரசாங்கத்துக்கு வரியாக செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் கொடுங்கள். சரிதானே? ஆகவே இந்த சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட்ஸ் என்பவை இதில் உள்ளடக்கப்பட்டமைக்கு இதுதான் காரணம் என்று மத்திய வங்கியினுடைய ஆளுநர் ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அரசாங்கத்துக்கு பங்களிப்பு செய்வார்கள் என்ற அடிப்படையிலே தான் இந்த கடன் மறுசீரமைப்பிலே நிறுவனங்கள் உள்ளடக்கப்படாமல் விட்டமையும் உள்ளடக்கப்பட்டமையும் அமைந்தன. ஆகவே இந்த நிலைமையிலே தான் இந்த கடன் மறுசீரமைப்பிலே நிறுவனங்கள் உள்ளடக்கப்பட்டன. இனி இந்த கடன் மறுசீரமைப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும்.